குரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்ம எந்திரிப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம்ண்ணா. வணக்கம், ஜெய்ஹிந்த். பாகிஸ்தான் நம்ம இப்ப பார்த்திருப்போம், நம்மளோட இடத்துல ஆக்குப்பை பண்ண இதுல பெரிய போராட்டம் வெடிச்சுக்கிட்டே இருக்கு. சிவிலியன்ஸே அங்க தாக்கப்படுறதா செய்திகள். இன்னொரு பக்கம் என்னன்னா, பாகிஸ்தானோட 5வது ப்ராமினன்ஸா கில்ஜித் பல்டிஸ்தான் அது இப்ப கோரிக்கை வச்சிருக்கதாகவும் அங்க இதனால ஒரு போராட்டம் வெடிச்சுக்கிட்டு இருக்கதா செய்திகள் வருது. என்ன பாகிஸ்தான் துண்டு துண்டா உடைய போதா? நீங்க சொன்ன அந்த ஆக்கிரமிப்பு பகுதி இருக்கு இல்லையா, ஆசாத் காஷ்மீர் அப்படின்ற பகுதி, நம்மளுடைய பாகிஸ்தான் ஆக்குபை ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருக்கு இல்லையா, அதுக்கு மேல அதுவும் நம்ம பகுதி தான். கில்ஜித் பால்டிஸ்தான் அப்படின்னு சொல்ற பகுதியும் மகாராஜா ஹரிசிங் 26 அக்டோபர் 1947 கிரக பத்திரிகை கையெழுத்து போட்டு கொடுத்தா தெரியுமா? நம்ம ஊர்ல எல்லாம் நிறைய இப்ப கோயில் நல்லா வைக்கிறதுல காஷ்மீரோட சேர்ந்த பகுதி, காஷ்மீரோடைய ஒரு பகுதி தான் கில்ஜித் பால்டிஸ்தான். அங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, கில்ஜித் தனி நம்ம மாநிலமாகவும் காஷ்மீர் தனி மாநிலமாகவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் அப்படிங்கிறது தனி நாடு அப்படின்னு இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய ஒருங்கிணைந்த பகுதி கிடையாது. அதாவது அவன் என்ன சொல்றான்னா, பாகிஸ்தான்காரன் கில்ஜித் பால்டிஸ்தான், ஆசாத் காஷ்மீர், அப்புறம் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அப்புறம் லே லடாக், இது எல்லாமே தனி நாடு அப்படின்னு பாகிஸ்தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் என்ன சத்தியம் பண்ணான் அப்படின்னா, காஷ்மீரிகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய காஷ்மீரிகளுக்கு, நீங்க எங்க கூட சேர்ந்து போராட்டம் பண்ணா உனக்கு தனி நாடு கொடுக்குறேன். எது பாகிஸ்தானோட சேர்த்துப்பேன் இல்ல, இன்னி வரைக்கும் பாகிஸ்தானோட அது சேரல. எது ஆசாத் காஷ்மீர் சேரல, கில்ஜித் பால்டிஸ்தான் சேரல. ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா, இப்ப நீங்க சொன்ன அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர்லயும் கில்ஜித் பால்டிஸ்தான்லயும் என்ன பிரச்சனைனா, இவனுங்களும் சேர்த்துக்கல, இந்தியாவோடையும் சேர விடல. தனி நாடு வாங்கி தரேன் தனி நாடாவது விட்டுருக்கணும், தனி நாடாவும் விட மாட்டேன். அதாவது வானம் சில சமயத்துல வேற மாதிரி போயிடும். அதனால அவனும் அதை ஆள மாட்டான், இந்தியாவோடய சேர விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல அந்த ஊர் மக்களை வச்சிருந்தாங்க. இப்ப அந்த மக்கள் கில்ஜித் பல்டிஸ்தான் இந்தியாவோட சேரத்துக்கு ரெடியா, அதான் சொல்ல, இந்தியாவோட சேருவதற்கு அவங்களும் தயாரா இருக்காங்க. இங்க பிரச்சனை அரசாங்கத்தோட முடிவு, நம்ம அரசாங்கத்தோட முடிவு அதை நம்மளுக்கு தான் சொல்லிட்டு இருக்கோம். இங்க நம்மளோட அரசாங்கத்தை விட்டுருங்க. பாகிஸ்தான் 80 வருஷம் கழிச்சு கில்ஜித் பால்டிஸ்தானை தனி மாநிலமாக, தன்னுடைய ஒன் ஆஃப் த மாநிலமாக அறிவிக்கிறாங்க. இவ்வளவு வருஷம் நடக்க பண்ணியிருந்தேன்னு கேட்கணும். வார்த்தைகள் ரொம்ப, அதாவது ரொம்ப பார்த்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, ரொம்ப கேவலமான வார்த்தைகள் வருது. இருந்தாலும் 80 வருஷமா நீ என்ன பண்ணியிருந்த? இப்ப அவசரமா எதுக்காக அதை ஃபெடரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரியை நீ கொண்டு வரணும்னு நீ பாக்குற? கில்ஜித் பால்டிஸ்தானை நீ சொன்னாலும் அது சேர போறதில்ல, அது நம்மளுடைய ஒருங்கிணைந்த பகுதி. 1990களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், இப்ப நமக்கு ஜெனரலா எல்லா இடத்துலயுமே பேசுறேன்னு சொல்லக்கூடாது, இருந்தாலும் தான் இந்த லெபரடார் நாய் மாதிரி காட்டுறீங்கல்ல, பாகிஸ்தான் மேப் எல்லாருமே காட்டுறாங்கல்ல, நாய் உட்காந்துருக்க மாதிரி, அது நாயோட மூக்கே கிடையாதுங்க. அந்த நாயோட மூக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த கில்ஜித் பால்டிஸ்தான்ல ஆசாத் காஷ்மீர் வரைக்கும் தலையே இல்லாத முண்டமா ஒரு நாயை காட்டுங்க, அதே மாதிரி கால் இல்லாம காட்டுங்க. ஏன்னா கால் இப்ப பலூச்சிஸ்தான் தனி நாடு வாங்கிட்டாங்களாம், அவங்க தனியா ரிப்பப்ளிக் ஆஃப் பலூச்சிஸ்தான் தனியா போயிட்டு இருக்காங்க. கில்ஜித் பால்டிஸ்தானை நீ இன்னொரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெரிட்டரியா நீ காமிக்கிறதுக்கு இப்ப அவசரப்பட்டு காமிக்கிற, 80 வருஷம் கழிச்சு காமிக்கிறேன். இது உன்னால பண்ண முடியாது. இப்ப பண்ணாலுமே அது பிரயோஜனமே கிடையாது, அது என்னோட இடம் அப்படின்னு நம்ம ஐநா சபையில இருந்து எல்லாருக்குமே தெரியும். ஐநா சபை அப்படின்றது ஒரு பிக்சர் மாமா. காஷ்மீர்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் எவ்வளவுதான் போய் அழுது போனாலும் அது நம்ம பக்கத்துல வரும். அந்த மக்களும் நம்ம கூட வரது தயாராக இருக்கிறார்கள். இந்த சமயத்துல கவனத்தை திசை திருப்பதற்காகவும் அங்க உள்ள ஆர்மியை உள்ள இறக்கி இன்னும் கொலை பண்றதுக்காக, பொதுமக்களை கொலை பண்றதுக்காகவும் இந்த ஃபெடரலி அட்மினிஸ்ட்ரேட் டெரிட்டரி மாதிரி இவங்க கொண்டு, அதாவது பாகிஸ்தானோட சென்ட்ரல் கவர்மெண்டோடைய ஒரு பார்ட் அப்படின்ற. இவ்வளவு நாள் ரெப்ரசன்டேஷன் கிடையாது, இவ்வளவு நாள் எம்பியே கிடையாது. நம்ம ஊர்ல இருக்குல்ல, நம்ம ஊர்ல காஷ்மீர்ல இருக்கா, லே லடாக்ல இருக்கா, எல்லாத்துலயுமே இருக்குல்ல ரெப்ரசன்டேஷன், எம்பி இருக்காங்கல்ல, எம்எல்ஏவும் இருக்கிறாங்க, எம்பி இருக்கிறாங்கல்ல. அவங்க ஊர்ல எம்எல்ஏவும் கிடையாது, எம்பியும் கிடையாது, பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டது. அது தனி நாடு தான், அது ஆசாத் காஷ்மீர் தனி டெரிட்டரி. கண்ட்ரோல் இவனுக்கு கிட்ட இருக்கும். ஆர்மி, உங்களோட ஆர்மி ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி ஏமாத்திட்டு இருக்கான். சோ அங்க இருக்கிற ரிசோர்ஸ் எல்லாம் திருட்டிட்டு இருக்கான். அங்க ஆளுங்க எல்லாம் மாத்தி உட்கார வச்சிருக்கு. இதை தான் நடத்திட்டு இருக்கான் கில்ஜித் பல்டிஸ்தான்ல. சோ அது இப்போ லீகலா பண்றதுக்கு இவர் ட்ரை பண்றாரு பாகிஸ்தான். ஆனா அது சோபிக்க போறது இல்லை, சும்மா ஏதோ பண்ணணும்னு பண்ணிருக்கான். என்ன சொல்றது, ஒரு பில் பாஸ் பண்றதா காமிக்கிறாங்க. இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க் எனிவே. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈரான் நம்ம பார்த்திருப்போம், அமெரிக்கா மீண்டும் போர் ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல பொதுமக்கள் மேல இப்ப தாக்குதலுக்கு 2 நாடுகளும் தாக்குதலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு ட்ரம்ப் அவங்களோட பாலத்து மேல கொண்டு போறாரு, தாக்கக்கூடாது. இவங்க ஏர்பேஸ் தாண்டி ஏர்போர்ட்னு சொல்லிட்டு பொதுமக்களோட இடத்தையும் ஈரானும் தாக்குதல் உட்படுத்துறாங்க. என்ன நடக்குது, இது எங்க போய் கொண்டு போய் விட போகுது? இது MADன்னு சொல்லுவாங்க, மியூச்சுவலி அன்னைலேட்டிங் டிஸ்ட்ரக்ஷன். அதை நோக்கி நகருது.
நானும் இன்னும் 2-3 ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசுகிறோம். நாங்கள் ஜென்ரலாக பேசும்போது இது இங்கே தான், இங்கே போகக்கூடாது, இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாதுன்னு தான் நம்ம பொதுமக்கள் மேல தாக்குதல் பண்ணாம, 2 பக்கமும் மானாவாரி தாக்குதல் பண்ணக்கூடாது. அதாவது எந்த இடத்த தாக்குதல் பண்ணணும்னு லிஸ்ட் இருக்கு. அதாவது பொதுமக்கள் மீது தாக்குதல் பண்ணக்கூடாது, சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது எப்பவுமே தாக்குதல் பண்ணக்கூடாது. பிரிட்ஜு, ரோடு, அப்புறமா வந்து எண்ணெய் கிடங்கு, அப்புறமா வந்து கிரானரி, அதாவது என்ன சொல் தானியங்கள் குவித்து வைக்கக்கூடியது, மிலிட்ரி, அதாவது இடத்த தாக்கிக்கலாம், தப்பு இல்லை. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலு தாக்கக்கூடாது, மருந்து ஸ்டோர் பண்ணி இருக்கிற இடம் இதெல்லாம் தாக்கக்கூடாது. பவர் சப்ளை, கரண்ட்டு, பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, கரண்ட் கொடுக்குற இடம், அதெல்லாம் தாக்கக்கூடாதுன்னு லிஸ்ட் இருக்கு. அது வந்து எல்லா நாடும் அதை ஒபே பண்ணும். நம்ம வந்து மேபி நம்ம ரொம்ப நாளாக வாரில் இல்லாதனால நம்மளுக்கு தெரியல. பட் இந்த மாதிரி தான் தாக்குதல் எல்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி. அதே மாதிரி அணு உலை மீது தாக்குதல் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய, அது எலக்ட்ரிக் பர்பஸ்க்காக இருந்தாலும் அது அணு உலை மீது தாக்குதல் பண்ணக்கூடாது. ஆனால் அதாவது என்ன சொல்றது, ஈரான் வந்து ஈரானில் இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூசிங் பிளேஸ் இருக்குல்ல, மின் நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய பிரிட்ஜு மேலே தாக்குதல் பண்ணுது. பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு ஒன்று, நீ மாத்திரம் பண்ணினே இருக்க, நான் மாத்திரம் ஏன் பண்ணாமல் இருக்கணும்னு அவனும் தாக்குதல் பண்ணிட்டான். ஸோ குவைத்தில் இருக்கக்கூடிய மின் நிலையங்கள் மீதும், துபாயில் சப்ளை பண்ணக்கூடிய மின் நிலையம் மீதும், அப்புறமா கத்தாரில் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த மின் நிலையங்கள்னு இருக்கு இல்லையா, அது மேலெல்லாம் தாக்குதல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பஹ்ரைன் ஒரு நாடு இருக்கு, அதாவது அந்த பர்ஷியன் வளைகுடா, அது வந்து ஒரு ஐலாண்ட், அதாவது ஒரு தீவு நாடு. அதுக்கு ஏதாவது வரணும்னா ஒன்று காற்றுல பறந்து வந்து இறங்கணும், இல்லைன்னா தண்ணியில் போட்டில் வரணும். ஒரே ஒரு பிரிட்ஜு மாத்திரம் இருக்கு, அது வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பிரிட்ஜ் இருக்கு. நீ பிரிட்ஜை உடச்சல, நான் பிரிட்ஜை உடைக்கிறேன், ஈரான் சொல்றான். ஆமா, ஈரான்ல பிரிட்ஜ் உடைச்சாங்க, நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆமா, இப்போ பஹ்ரைன் வந்து நீ என்ன பேசிட்டு இருக்க, உங்ககிட்ட துட்டு இருக்கு, நீ ஆயில் வச்சிருக்க, நான் பெரிய ஆளுன்னு பேசிட்டு இருக்க, உன் பிரிட்ஜை நான் உடைக்கிறேன். பிரிட்ஜ் ஃபார் அ பிரிட்ஜ், ஐ ஃபார் அன் ஐ மேக்ஸ் வேர்ல்டு பிளைண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நவ் அந்த எம்ஏடி அப்படின்னு சொன்னோம்ல, ஸோ மியூச்சுவலி அன்ஹைலைட்டிங் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்க காலி பண்ணுவான், இந்த பக்கம் இருக்கிறவன் இந்த பக்கம் இருக்கிறவன் காலி பண்ணுவான், ஒன்றுமே இருக்காது, சர்வநாசம். அதான் அன்ஹைலேஷன் மொத்தம் முடிகிறது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ட்ரம்ப் தூண்டுகிறார். இது ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், இதை தான் அவர் எதிர்பார்க்கிறார். ஸோ இதன் மூலமாக மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து பாகிஸ்தான் வரைக்கும் இருக்கக்கூடிய மொத்தமும் சர்வநாசம் ஆவதற்கு, மக்கள் ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இது வந்து உலகம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது இந்த இந்த மாதிரி போர் கூடிய விதம் இருக்கு இல்லையா, இதை முற்றிலும் தடுத்து 2 பக்கமும், நான் சொல்றது ஈரான் சரி அமெரிக்கா சரி அப்படின்னு நான் சொல்ல, 2 பக்கமும் நீங்க பண்றது தப்பு அப்படின்றத மாத்திரம் சொல்லி, பாதிக்கப்படுவது பொதுமக்கள், இதை பண்ணக்கூடாதுன்றதை நம்ம கொண்டு வரணும், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா இது வந்து நீங்க சொன்னது வந்து 100% கரெக்ட். எதெல்லாம் தாக்கக்கூடாதுன்னு சொன்னோமோ அதெல்லாம் தாக்குதல் பண்றாங்க. மின் நிலையங்கள், குவைத் வந்து பவர் கட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ விட்டு விட்டு தான் கொடுக்குறாங்க, சில ஏரியாஸ்க்கு பவர் போலன்றத செய்திகள்லாம் வருது. பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே இந்த ட்ரோன் தாக்குதல் நடப்பது பார்க்க முடியும். ஏன் திடீர்னு இந்த தாக்குதல் அமைதியா வந்து போயிட்டு இருந்துச்சு அந்த ஒப்பந்தம்? இவங்க கொடுத்த எந்த ஒரு பாயிண்ட்ஸும் அமெரிக்காவும் ஏத்துக்க போறது இல்லை, அமெரிக்கா சொல்றதை இவங்களும் எதுவும் ஏத்துக்க போறது இல்லை. ஆனா அமைதியான ஹோர்மோஸோட பிரச்சனை மட்டும் தான் போயிட்டே இருந்தது. இவரோட இறுதி அஞ்சலி அந்த இது நடந்தது இல்ல, உச்ச தலைவராக இருந்த அயத்தோல்லா அலி கமீனி, அதுக்கப்புறம் தான் இந்த தாக்குதல் உச்சமா பெறுது. அது ஏன்? ஒண்ணும் இல்லை, இவங்க வெயிட் பண்ணாங்க, ஈரான் வந்து வெயிட் பண்ணாங்க, இந்த நல்லடக்கம்ன்றது வந்து ஒழுங்கா நடக்கட்டும், அதுவாவது விடுறாங்களான்னு பார்க்கலான்றதுக்கு தான் அவங்க வெயிட் பண்ணாங்க. அது நல்லடக்கம் பண்ணும் போதே இவங்க அட்டாக் பண்ணாங்க அமெரிக்கா. அதுதான் அமெரிக்கா பண்ணது வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. நீங்க ஒரு பக்கம் அமைதின்னு சொல்றீங்க, எல்லாருமே அமைதியா இருக்கணும், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஒழுங்கா தான் இருக்கான். நீ வந்து ஒரு பேட் ஃபெய்த்தில் ஒரு அமெரிக்காவை நம்பி நீங்க நெகோசியேட்டே பண்ண முடியாதுங்க. நான் மோடி அவர்களும் எப்படி டீல் பண்றான்னு தெரியல. உண்மையிலேயே சொல்ல போனா மோடி, அப்புறமா வந்து புட்டின், அப்புறமா வந்து எல்லாருமே எமானுவல் மேக்ரோன் முதற்கொண்டு எல்லாருமே இவர்கள் எல்லாம் பாவமா நான் பாக்குறேன். ஏன்னா ட்ரம்ப் மாதிரி ஒரு மோசமான ஒரு ஆளோட இவங்க எல்லாருமே வந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய நிலைமையில இவங்க இருக்காங்க. நம்பவே முடியாது. நான் சொல்றேன், ட்ரம்ப்ன்ற மாத்திரம் இல்ல, அமெரிக்கா அப்படின்ற நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்துவது அப்படின்றதே ஒரு ஒரு அனர்த்தம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன். அவங்க செய்யறதா செய்வாங்க, அவங்க ஜஸ்ட் பை டைம் அவங்க வந்து இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அதனால பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே தானே குண்டு போட்டாங்க 28 பிப்ரவரி. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே அடக்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அட்டாக்கு. ஸோ அவன் திரும்பி பார்த்தா இதுக்கு மேலே இருக்கிற மாதிரி தெரியல.
அவன் மானாவாரி தாக்குதல் ஆரம்பிக்கிறான். ஸோ அதே மாதிரி கப்பல், அதே மாதிரி இவங்க தான் முதல்ல, அதாவது மானாவாரி தாக்குதல்ன்றது அமெரிக்கா தான் முதல்ல இந்த தீவுகள்லாம் இருக்கு, அதாவது ஈரானுக்கு சொந்தமான தீவுகள்லாம் இருக்கு, அங்கே ஆயில் ஸ்டோர் பண்ணி அது வழியாக தான் விற்கிறாங்க. அந்த தீவுகள் மீதெல்லாம் தாக்குதல் பண்ணாங்க. அந்த தீவுகளில் சுற்றி, அதாவது இந்த ஏரியா பார்டர் ஏரியா எல்லாமே தாக்குதல். அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணதுனால இவங்க ஈரான் வந்து என்ன பண்ணுவாங்க, வேற வழியே கிடையாதுன்றதுனால டுவல் பர்பஸ், நீங்க சொன்னது ஏர்போர்ட் சொன்னீங்க இல்லையா, டுவல் பர்பஸ் ஏர்போர்ட், அதெல்லாம் ஸோ சிவிலியன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகும், மிலிட்ரி பர்பஸ்க்கு யூஸ் ஆகும். அதனால காமிக்கும் போது வந்து பாரு சிவிலியன் ஏர்போர்ட் அடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் அது சிவிலியனுக்கும் யூஸ் ஆகும், மிலிட்ரிக்கும் யூஸ் ஆகும். அந்த மாதிரி நமக்கு ஆண்ட நாடுன்னு எப்படி அமெரிக்கா சொல்றாங்களோ அதே மாதிரி இந்த யூகேவும் இருக்கு. ஆனா நிரந்தர பிரதமரே இல்லாம இருந்தது. இப்ப ஒரு புதிய பிரதமர் அவர்கள் வந்து தேர்வாயிருக்காரு, அதுவும் லேபர் பார்ட்டில இருந்து நினைக்கிறேன். லேபர் பார்ட்டி தான் மெஜாரிட்டி. என்ன நடக்கும், இவராது முழுமை பெறுவாரா, என்ன நடக்க போகுது அடுத்தது? அதாவது உள்ளுக்குள்ள கட்சிக்குள்ள பிரச்சனை. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த கட்சி லிசி சுனக்கோட கட்சி, அதாவது லிஸ்ட்ரஸ், அதுக்கு முன்னாடி வந்து தெரசா மே, அதுக்கு முன்னாடி கேமரோன். ஸோ இவ்வளோ 6 பிரதமர் 7 பிரதமர் மாறி இருக்காங்க இது வரைக்கும். நடுவில் வந்து ஒரு இதுவே வந்தது, போட்டி வந்தது. கீரைக்கட்டு முதல்ல வாடுதா இல்லை பிரதமர் முதல்ல வீட்டுக்கு போறாரா? கீரைக்கட்டு தான் ஜெயிச்சுன்னு சொல்லுவாங்க இவங்க போது. லிஸ்ட்ரஸ் இருக்கும் போது கீரைக்கட்டு வந்து ஜெயிச்சிச்சு, கீரைக்கட்டு வந்து வாடாமல் வெளியில இருந்துச்சு, தெரசா மே வீட்டுக்கு போயிட்டாங்க. அந்த மாதிரி கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை, ஒருத்தனை அடிச்சின்னு இந்த பிரதமர் மாற்ற அந்த பிரதமர் மாற்றன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு, இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அந்த ரிலேட்டட் அலிகேஷன்ஸும் இருக்கு. அதனால தான் இந்த கேஸ் ஃபைல்ஸ் உருவான அமெரிக்கா. அதுதான் பிரச்சனையா. இப்போ அமெரிக்கா வந்து இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வச்சு மற்ற நாடுகள்லாம், நான் சொல்ல சவுதி அரேபியாவில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல பிரச்சனை இருக்குங்க, சவுதி அரேபியாவில் இருக்கு, இங்கிலாந்துல இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு நாடுகள்ல இருந்து இந்த மாதிரி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு ஒன்று வச்சு, இதுவே ஒரு டீப் ஸ்டேட் ஆபரேஷன் நமக்கு தெரியாது. என்னோட கேள்வியே ரொம்ப சிம்பிள். உலகம் முழுக்க இருக்கிற எல்லா நாட்டிலையும் 800 பேஸ் வச்சிருக்கேன். உலகத்துல எவன் என்ன நடக்குது எங்க நடக்குதுன்னு எல்லாமே உனக்கு தெரியும். ஆனா ஒசாமா பின் லாடன் எங்க இருந்தாலும் உனக்கு தெரியல அப்படின்னு சொல்றது ஒரு வடிகட்டுன்னு போய், சரி அப்படியே இருந்துட்டு போட்டோம், அந்த பாகிஸ்தானை உன்னால எதுவும் பண்ண முடியல, அப்படியே இருந்துட்டு போட்டோம். நான் என்ன கேட்கிறேன், எங்கேயோ இருக்கிற விஷயத்தெல்லாம் நீ பாக்குறிய செவ்வாழை, உன் நாட்டுல உன் கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு தீவுல குழந்தைங்களை கொண்டது உனக்கு தெரியாதா? ஸோ அப்படிப்பட்ட நாடா அமெரிக்கா? அவ்வளோ அறிவட்டவங்களுடைய பிரதேசமா? உங்களுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரு, உங்களோட சிஐஏ, உங்க FBI, இதெல்லாம் அவ்வளோ கேடுகட்ட ஆர்கனைசேஷனா? உன் நாட்டில் இருக்கிற உன் தீவுல இருக்கிற உன் தலைவர்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியாத அளவுக்கு ஒரு ஆட்சி நடக்குது உன் ஊர்ல. ஸோ அப்படி இருந்ததுன்னா நீ தான் உன்னதான் பார்க்கணும். சரி, ஓகே, கமிங் டு த பாயிண்ட். இவர் தாங்குவாரா தாங்க மாட்டாரா? முதல்ல இவர் இப்பதான் கட்சியில செலக்ட் பண்ணியிருக்காங்க, இதுக்கு மேலே இவர் பதவி எடுத்து அதுக்கப்புறமா வந்து உட்காரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னன்றது பார்ப்போம். காங்க எழுதியான கேள்வியா, ஈரான்ல நமக்கான ஒரு முக்கியமான போர்ட் ஒன்று இருக்கு, சபஹர் போர்ட். அது கைப்பற்றதுன்னு பார்ப்போம், ரொம்ப முக்கியமான இது, புவிசார் அரசியலா அது ரொம்ப முக்கியமான இதுன்னு. அதுல யுஎஸ் வந்து தாக்கினதா செய்திகள் வருது. எது உண்மை? உண்மையாலுமே நம்ம சபஹர் போர்ட் தாக்கப்பட்டுச்சா? உண்மையிலேயே தாக்கப்பட்டது. இந்த போர்ட் தான் எய்ம்னு வச்சுக்கோங்களேன். நான் அப்படிதான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 22 பிப்ரவரி நான் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் மாதிரி கொடுக்குறோம். அந்த ப்ரெசன்டேஷன்ல சோக் பாயிண்ட்ஸ் பத்தி பேசணும். அதே மாதிரி ட்ரேட் ரூட்ஸை பத்தி ஒரு மோனோலாக். அதுல வந்து பாத்தீங்கன்னா நான் பேசுனது வந்து கரெக்டா வந்து சபஹர் போர்ட்டையும் ஹைஃபா போர்ட்டையும் மையப்படுத்தி சொன்னது என்னன்னா, இவங்க 2 பேருக்கும் முட்டிக்கிச்சுன்னா பாதிக்கப்பட போது இந்தியா தான். ஏன்னா அடுத்த நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டுன்னு இருந்ததுன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பாத்தை மாத்தி புதிதாக ஒரு பாதையை கொண்டு வரணும்னா அது இந்தியாவில தான் முடியும். அதுக்கு முக்கிய பங்கு வகிக்கிறதுன்றது சபஹர் போர்ட்டும் அந்த பக்கம் ஹைஃபா போர்ட்டும். ஒன்று வந்து INSTCன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார்னு ஒரு பாதை இருக்கு. அது சபஹர்ல ஆரம்பிச்சு செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வரைக்கும் போகுது. இது முக்கியத்துவமான பெற்ற ஒரு பாதை. அதே மாதிரி இன்னொரு பக்கம் இது என்ன சொல்ற ஸ்பைஸ் ரூட் அப்படின்றது வந்து இந்தியாவிலிருந்து ஒமான் UAE, சவுதி அரேபியா, ஜோர்டன், இஸ்ரேல், சைப்ரஸ், அப்புறமா இத்தாலி, அது வழியாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு போற மாதிரி ஒரு பாதை. இந்த 2 பாதையும் இந்தியாவுக்கு ஒரு கேம் சேஞ்சரா இருக்கும் சொல்லி ஒரு வாரம் தான் உடனே வாய் வச்சேன்னு சொல்றாதீங்க. ஆனா இது வந்து நம்ம முன்னாடியில இருந்தே இது வந்து சும்மா நடக்க விட மாட்டாங்க, அமெரிக்கா நடக்க விடாது. ஏன் நடக்க விடாதுன்னா இந்தியா வல்லரசாவது அமெரிக்கா விரும்பவில்லை. அதனால இந்த சபஹர் போர்ட் தான் மெயின் டார்கெட்டே. அது இவ்வளவு நாள் இழுத்து அடிச்சிருந்தாங்க. இதுக்கு மேல அவங்களுடைய இருப்பு சரி போகும்போது என்ன பண்ணிட்டு போகணும்ல, போடு. அதே மாதிரி ஐஃபால அதே மாதிரி ஈரான் அடிச்ச மாதிரி காமிப்பாங்க. ஆனா அது ஈரான் அடிச்சதா யார் அடிச்சான்னு நம்மளுக்கு தெரியாது.
ஹைஃபாவிலையும் போர்ட்டையும் இவங்க பண்ணுவாங்க. ஓகேவா? பண்ணா இந்தியாவோட வளர்ச்சியையும் இந்தியாவோட திட்டத்தையும் குறுக்காலப்படுத்திக்கிட்டு மண்ணள்ளி போட முடியும். இதனாலதான் இது நடக்குது. சபார் போர்ட் தாக்கப்பட்டது உண்மை, ஹைஃபா போர்ட்டும் அந்த இடத்துல தாக்கப்பட்டது உண்மை. ஆனா ரொம்ப பெரிய தாக்குதல் அங்க இல்லை, இங்க பெரிய தாக்குதல் ஈரான்ல நடந்திருக்கு. இது இன்னும் தொடரும் தான் பாக்குறேன். ஹைஃபா போர்ட்டு எப்படி அதுலயும் ஏதாவது பண்ணுவாங்க. லெபனான்ல இருந்து ஏதாவது ஒரு இன்சர்ஜென்ட் குரூப்ஸ், ஹெஸ்போல்லாவோ ஏதோ ஒண்ணு, ஏதாவது ஒரு குண்டு கிடைக்கும், ஏதாவது போடுவாங்க. அதே மாதிரி இங்க சபாரையும் இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஒரு பெரிய தாக்குதல். இந்த வருஷம் சபாருக்கு இந்தியா வந்து ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. இந்த வருஷம் தெரிஞ்சுதான் பண்ணல. இந்த போர் ஆரம்பிச்சவனே இந்த வாட்டி ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல. இது மொத்தம் முடிஞ்ச பிறகு திருப்பி நம்ம ஆரம்பிச்சு முதல்ல இருந்து கட்டலாம். அரசாங்கம் முன்னாடியே கவனிச்சிருச்சு. முன்னாடியே கவனிச்சுதான் இந்த வருஷம் நான் அதான் சொல்றேன், ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கும். இது பண்ணுவாங்க, அமெரிக்கா பண்ணுவாங்க, பழிய தூக்கி யார் மேலேயா போடுவாங்க. அதாவது அமெரிக்கா எமன் மாதிரி எங்கேயுமே ஆள் செத்த உடனே மின் கசிவுன்னு சொல்லுவான், வாகனம் பழுதானதுன்னுவான், பிரேக் பிடிக்கலன்னுவான், மரம் சாஞ்சிடும், எங்கேயும் ஏமா வந்தான்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி அமெரிக்கா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு பழிய தூக்கி ஒருத்த மேலே போட்டு போயிடும். அதே மாதிரி தான் இந்த ஜபார் போட்டோம் மிஸ்ஃபயர்னுவாங்க. இந்த ஸ்கூல்ல 80 குழந்தைங்களுக்கு கொண்டு வந்தேன், இவங்ககிட்ட நம்ம மரியாதை இவங்கெல்லாம். அதான் டு பி ஃப்ராங்க் வந்து இந்த திட்டத்தை முடக்குவதற்காகவும் இந்த திட்டத்தை தள்ளி போடுவதற்கு அமெரிக்கா எல்லா முயற்சியும் செய்யும். அதனுடைய பகுதியாக தான் இந்த தாக்குதலை நான் பார்க்கிறேன்.